அதாவது மோசே, நான் திரும்ப சொல்றேன், அந்த எத்தனை யாத்திரையாம 19 மேல ஏறுறாரு, மேல 19:3 மலையின் மேல் ஏறினான் இருக்கும், கீழே 32:15 தான் கீழே இறங்குறாரு. அப்படி இறங்குற பொழுது இத்தனை அதிகாரத்துக்குள்ள இருக்கிற அத்தனை சம்பவங்களையும் தேவனும் மோசையும் கிட்டத்தட்ட 40 நாள் தேவனோடு இருக்கிறாரு. அப்படி இருக்கிற இவர் தேவனுடைய மகிமை இவருக்குள்ள வர 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 என்ன வந்திருக்கணும்? மறுரூபம் வந்திருக்கணுமே. மறுரூபம் வரல, மறுரூபம் வந்திருக்கும், ஆனா வரல. இப்ப கீழே வராரு. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? கன்று குட்டியை செய்தாங்க, ஆரவாரம் பண்ற பொழுது தன் கையில் இருந்த கற்பலகையை எப்படியாமா ஓங்கி எறிந்து, வீட்டுக்குள்ள சொம்ப எறிமுனர், ஓங்கி எறிந்து உடைத்து போட்டான். இது மோசையினுடைய பலகீனம். மோசையை மட்டும் இல்லைங்க, நம்மளும் நிறைய நேரம் நம்மளும் என்ன செய்கிறோம்? எரிந்துறோம். அதேதான் அப்படின்னு இப்போ நான் அடிக்கடி சொல்கிறதா, நம்ம கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக தரப்பில் நின்று ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படுவார்னு ஆண்டவரே என் கணவனை ரட்சின்னு சொல்லி என்ன செய்கிறோம்? தரப்பில் நின்று என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோம். ஆனால் கணவன் பண்ணுகிற காரியத்தை பார்த்தா, நீ எல்லாம் ஒரு புருஷனா, நீ எல்லாம் ஒரு மனைவியா, நீ எல்லாம் ஒரு பிள்ளையா அப்படின்னு நிறைய நேரம் என்ன செய்கிறோம்? உனக்கு எனக்கு ஒத்து வராது அப்படின்னு, நீ வேண்டாம் அப்படின்னு நிறைய நேரம் நம்ம லைஃப்பை என்ன செய்கிறோம்? உடைத்து போடுகிறோம்.